நான் வயநாடு போகலாம் அப்படின்ற பிளானில் கோழிக்கோடு வந்து இறங்கியிருக்கேன். முக்கியமான ஒரு பிளேஸில் தான் நாங்கள் இப்போ இருக்கோம். எங்கன்னா பனாசுரா டேம். பனாசுரா சாகர் டேம் வந்து மகாபலி அப்படின்னு ஒரு மன்னனோட பையனோட பேர் தான் பனாசுரா. இப்போ இது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எர்த் டேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வந்து நான் வயநாடு போகலாம் அப்படின்ற பிளானில் கோழிக்கோடு வந்து இறங்கியிருக்கேன். ஸோ சென்னை டு மேங்களூர் எக்ஸ்பிரஸா அதுதான் நினைக்கிறேன். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஸோ அந்த ட்ரெயினில் கோழிக்கோடு வந்து இறங்கிட்டோம்னா கோழிக்கோட்லேருந்து ரோட் ட்ராவல் வழியாக வயநாடு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சென்னையிலேருந்து நீங்கள் ட்ரெயினில் வரணுன்னா கோழிக்கோடு ஸ்டேஷனில் வந்து இறங்கிடுங்க. கோழிக்கோடு ஆர் கேலிக்கட் ரெண்டுமே சேம் தான். ஸோ அதனால் இங்கே வந்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நாங்கள் நைட்டு ட்ரெயின் ஏறணும். நைட்டு வந்து ஒரு 8:30 o'clock வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஏறி இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 7 o'clock வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஓகேவா, நீங்கள் உங்கள் ட்ரிப்பை வயநாடுக்கு பிளான் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ட்ரெயின் புக் பண்ணி இங்கே வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ இங்கேருந்து நீங்கள் நிறைய கேப்ஸ் இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் அங்கேருந்தே புக் பண்ணிட்டும் வரலாம், இல்லை இங்கே வந்து புக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் வயநாடு வந்து ரீச் ஆகிட்டோம். வயநாட்டில் வந்து சில்வர் வுட்ஸ் அப்படின்னு ஒரு ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ரெசார்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் எங்கள் ரூமு. 3 பேர் தாராளமாக தூங்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. 6500 சார்ஜ் பண்ணுறாங்க. பாருங்கள், ஜக்கூசிலாம் இருக்குது. ஸோ இங்கே குளிச்சு ரெடி ஆகிட்டு அடுத்து பனாசுரா டேமுக்கு வந்து கிளம்ப போகிறோம். பனாசுரா வந்து ரீச் ஆகிட்டோம். வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு நாங்கள் வந்து உள்ளே போகிறோம். பார்க்கிங் சார்ஜஸாக 10 rupees வாங்குறாங்க பர் வெஹிக்கிளுக்கு. ஸோ பனாசுரா டேம் வந்த உடனே நம்ம வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போக முடியும். அடல்ட்ஸுக்கு வந்து 40 rupees வாங்குறாங்க. சில்ட்ரன்ஸ் இருந்தால் 20 rupees. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. போட்டிங் இருக்குது, நீங்கள் வேணும்னா போட்டிங் போகலாம். அதுக்கப்புறம் ஜிப்லைன் இருக்குது. ஸோ போட்டிங்க்கு வந்து 1000 rupees 5% வாங்குறாங்க. ஜிப்லைனுக்கு வந்து 350 rupees வாங்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி கீழே இருந்து டேமோட மேலே வியூவுக்கு போகணுன்னா அதுக்காக ஷட்டில் விட்டுருக்காங்க. ஷட்டிலுக்கு வந்து 1 way கீழேருந்து மேலே ஏறணுன்னா 15 rupees. கீழேருந்து மேலே திருப்பி மேலேருந்து கீழே வரணும் அப்படின்னா 25 rupeesக்கு டிக்கெட் இங்கேயே எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போயிடணும். நாங்கள் வந்து நடந்தே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். சரி, ஒரு 1 kilometer டிஸ்டன்ஸ் தானே, நம்ம நடந்து போயிடலாம் அப்படின்ட்டு.
ஆக்சுவலாக நீங்கள் வயநாடு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், வயநாடை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு 2-3 டேஸ், ஒரு 2 டேஸாவது ஸ்டே பண்ணி நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு பிளேஸில் தான் நாங்கள் இப்போ இருக்கோம். எங்கன்னா பனாசுரா டேம். ஸோ இது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எர்த் டேம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வயநாடு ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இதை உங்கள் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக வச்சுக்கோங்க. பனாசுரா டேம் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பனாசுரா டேமில் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் குழந்தைங்க கூப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா குழந்தைங்கள இந்த பனாசுரா டேமோட என்ட்ரன்ஸ்லேயே குழந்தைங்களுக்கான நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுற ஒரு இடம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து இந்த கார் கேம்ஸு, இந்த ஹாரர் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அது போக நீங்கள் டேமுக்கு மேலே அந்த கரையில் வந்தீங்கன்னா ஜிப்லைன் இருக்குது. 400 மீட்டர் ஜிப்லைன் இங்கே இருக்குது. ஸோ பர் ஹெடுக்கு 350 ருபீஸ் சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த டேமோட இன்னொரு கரையில் பார்த்தீங்கன்னா போட்டிங் இருக்குது. ஸோ 5 பீப்புளுக்கு 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறான்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் அதையும் என்ஜாய் பண்ணலாம். ஒரு ½ டே சூப்பராக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இந்த பனாசுரா டேம். ஹலோ. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து கேர்ள்ஸ் தான் வெக்கப்பட்டு பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், பாய்ஸ்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. பார்த்தீங்களா? என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. ஓகே, சும்மா இந்த இடத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கலான்னு பார்த்து இந்த பாய்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. இவங்ககிட்ட கேட்கலான்னு பார்த்தோம். பட் தெரிச்சு ஓடுறாங்க. அதுலேயும் இந்த பச்சை சட்டை போட்டிருக்கவர் ஐயா சாமி நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஓடுறாரு. கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்தில் பச்சை சட்டைக்காரன் எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சான். ஸோ இங்கே நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கார். எங்கேருந்து வரீங்க? நான் சென்னையிலேருந்து வரேன். ஓகே, ஏற்கனவே வந்திருக்கீங்களா வயநாடுக்கு? வந்திருக்கேங்க, 2 வாட்டி வந்திருக்கேன். ஓகே ஓகே. இது 3rd ட்ரிப்பு. ஓகே, என்ஜாய் பண்ணுறீங்களா? இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. கோபியோட கம்பெனியில் எப்படி பிடிக்காமல் இருக்கும். இது வந்து பானாசுரா டேமா. இங்கே நிறைய போட்டிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. மெயின்லி வந்து ஸ்பீட் போட்டு தான். ஒரு போட்டில் வந்து 5 பேருக்கு ஏறலாம். அதுக்கு வந்து 1/4 மணி நேரம் ரைடிங்க. 1000 ருபீஸ் தான் அதோட காஸ்ட்டு. அப்புறம் பெரிய ஃபேமிலி எல்லாம் வந்தால் அதுக்கு குரூப் போட் இருக்குது. குரூப் போட்டுக்கு வந்து இது போகலாம். 2000 தான் அதோட காஸ்ட்டு. அப்புறம் மேனுவல் போட்ஸ் இருக்குது. நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அந்த கயாக்கிங் இருக்குது. கயாக்கிங்னா 2 பீப்புள்ஸுக்கு போகலாம், செல்ஃபாக போகலாம். அதுக்கு வந்து 450, ½ மணி நேரம் ஓட்டலாம். அப்புறம் கொராக்கல் போட் இருக்குது. கொராக்கல்னா பரிசில். ஓகே, 4 அடல்ட்ஸுக்கு வரைக்கும் போகலாம். அதுக்கு வந்து 600 வித் டிரைவர், 30 மினிட்ஸ் ரைடிங் டைம். அப்புறம் பெடல் போட் இருக்குது வித் ரூஃப் ஆல்சோ. 4 people 600, தட்ஸ் ஆல்சோ 30 மினிட்ஸ் ரைடிங் டைம். எவ்வளோ தூரம் ரைட் பண்ணுவாங்க? ஸ்பீட் போட் வந்து 15 மினிட்ஸ் ரைடிங். அப் அண்ட் டவுன் அரவுண்ட் 6 to 7 kilometer, 5 people கெப்பாசிட்டி. ஃபுல் டைம் ஓப்பனாகவே இருப்போம். காலையில் 9:30 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் மோட்டர் போட் இருக்குது. மேனுவல் போட்ஸ் வந்து 6 o'clock வரைக்கும் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஆனால் 5 o'clock போட்டிங்கு க்ளோசிங் டைமு தான். ஸோ ஈவினிங் டைமெல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருப்பேன். ஸோ உங்களுக்கு போட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒரு 3:30, 4 o'clock கண்டிப்பாக வரணும். யூஸ்வலி 3:30, 4 o'clock டிக்கெட்டு சோல்ட் அவுட் ஆகிடும். டில் 5 o'clock டிக்கெட்டு 3:30 சோல்ட் அவுட் ஆகிடும். அப்புறம் லஞ்ச் பிரேக்கு, யூஸ்வலி லஞ்ச் பிரேக்கு சாட்டர்டே சண்டே தான் லஞ்ச் பிரேக்கும் கிடையாது. ஃபுல்லாக ரன்னிங்கில் இருப்பேன். மார்னிங் 9:30 இருந்து போட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து போட்டிங் அதோட ரேட்டு என்னென்ன டைப் ஆஃப் போட்ஸு எல்லாம் இருக்குது அப்படின்றத அவர்கிட்ட பேசணும். பட் அவர் வீடியோவில் வந்து தன்னோட ஃபேஸை காட்ட வேணாம் அப்படின்னு சொன்னதுனால இந்த டீட்டெயில்ஸை மட்டும் உங்களுக்கு கொடுத்தேன். மற்றபடி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணுன்னா அது ஆன்லைனில் மட்டும் கூட புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து புக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிட்டீங்க, 15 minutes முன்னாடி வந்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து சீட். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. டைரக்டர் சார், இவரே அடிக்கடி இப்படி பண்றாரு தெரியுங்களா? உங்க படத்துல நடிக்க சார்ஜ் கேட்டானுங்க. அதை எப்படி சொல்ற? Hi, my name is Harita and I am from Andhra Pradesh, Kadapa. So this is my first time visiting here. And as Gopi said, the owner of this video entirely lie. We didn't even tried boating, so don't trust his words. He's entirely lying. Don't trust his words, okay? Thank you. Don't edit this part. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? Do you like this place?
Yeah, of course, I like this place. I have a very good experience because coming first time from a very long place, and yeah, I had a very good time with my teammates and all. All my teammates, like, kind of boring, but okay. There is a guy called Gopi. He's alone, like, entertainer of the team. Yeah, I had a good time. என்னய்யா இதெல்லாம் எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க எப்படி உங்களை பார்த்தா தெரியுது எப்படின்னு கேக்குறேன் வெச்சுக்கங்க அடுத்த முறை என்ன பாக்கும்போது இதை விட அதிகமா அதிகமா ஃபீல் பண்றேன் ஞாபகத்துல வச்சுக்கோ தெரியும் பனாசுரா சாகர் டேம் வந்து மகாபலி அப்படின்னு ஒரு மன்னனோட பையனோட பேர் தான் பனாசுரா. ஸோ அவனோட நினைவாக தான் இந்த பனாசுரா டேமை வந்து கட்டினாங்க. இந்த இடம் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ரொம்ப சில்லாலாம் இல்லை, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஸோ வயநாடு ரொம்ப கோல்டான பிளேஸாக எனக்கு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரம் கோபி ஹாலிடேஸ்.